இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் தடவியாகிலும் கண்டுபிடிக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 17 வசனம் 27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. That they should seek the Lord, if haply they might feel after him and find him, though he be not far from every one of us. Acts chapter 17 verse 27. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவன் அவரை நாம தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படியாக சில காரியங்களை செய்தார். அவர் ஒருவருக்கு கூட தூரமானவர் கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். நாம் இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம், ஆனால் அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். லாஸ்ட் வீக் என்னோட க்ளோஸான ஒரு பர்சன் கூட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப எல்டரான ஒரு பர்சன், அதாவது இப்போ 73 years old. அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், அதாவது நல்ல தேவ பயம் உள்ளவர், தேவ பக்தி உள்ளவர். அவர் ஜெபிக்காத நாளை நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் அவரு. அதாவது தேவன் மேல் ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் என்னை பார்த்துக்கிடுவாரு, ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்வார், இப்படிப்பட்ட ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள பர்சன் தான் அவர். ஆனா அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ எங்க பேச்சு கொஞ்சம் ஆண்டவரை பத்தி, கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவலான காரியங்களை பத்தி கொஞ்சம் டீப்பரா போச்சு. அதாவது அந்த பேச்சு எங்கன்னா, அடுத்த வருகையை குறித்து நாங்க பேசும்போதுல நான் பயங்கரமா ஷாக்கான, இன்னும் பயங்கரமா எனக்கு வேதனையா இருந்த காரியம் என்ன அப்படின்னா, அந்த பர்சனுக்கு வருகையை குறித்து எதுவுமே தெரியல. அதாவது தேவன் பரலோகத்துல இருந்தாரு, நமக்காக இயேசு கிறிஸ்துவாக மரியாளுடைய மகனாக இந்த உலகத்துல வந்தாச்சு. சோ நம்ம எல்லாம் அவரை வணங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் காரியம்தான் அவருக்கு தெரியுதே ஒழிய, இனிமேல் என்ன ஆக போகிறது, நம் இறப்புக்கு பின்னாடி நமக்கு என்னென்ன நேரிடும், நியாய தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும், இத பத்தி எந்த விதமான காரியமும் அவருக்கு தெரியல. ரியலா ஒரு அன்னைக்கு நைட்டு என்னால தூங்கவே முடியல. பயங்கரமா அதுவே தான் எனக்கு ஓடிட்டு இருக்கு. அதாவது நான் பாக்குறதுக்கு நல்லா ஆண்டவர் மேல விசுவாசமா அவ டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்க இவருக்கே இந்த மாதிரியான ஒரு காரியம் தெரியல அப்படின்னா, இன்னும் ஆண்டவரை பத்தியே சிந்திக்காம இருக்கிற கிறிஸ்தவருடைய நிலைமை என்ன அப்படின்னு பயங்கரமா நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். என கண்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, அத்தேனை பட்டணத்துல அவர் பார்க்கிறாரு, விக்கிரகங்களால நிறைந்து காணப்படுகிறது. அவர் ஆவியில வைராக்கியம் கொண்டு அந்த மார்ஸ் மேடையில இருந்துதான் இந்த வார்த்தைகளை பேசுறாரு. ஜனங்களுக்கு அநேக காரியங்களை கொண்டு வருகிறார். அப்போதான் நம்ம வாசித்த இந்த வசனத்தை சொல்றாரு, அதாவது தேவன் தம்மை தடவியாகிலும் நாம் கண்டுகொள்ளணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காரியங்களை, அதாவது எல்லாவற்றையும் எல்லைகளை குறித்து, காலங்களை குறித்து நேர்த்தியாக வைத்திருக்கிறார். அவர் யாருக்குமே ஒருத்தருக்கு கூட தூரமானவர் கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர் தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறார் என்னன்னா, நம்ம தடவியாகிலும் அவரை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு. இன்னைக்கு நாம தேவனை அறியாத, தேவனோடு இல்லாத பிற ஜாதியார், அதாவது பிற மதத்தினரை குறித்து எப்படியாவது அவங்களுக்கு ரட்சிப்பு வேணும், தேவன் அவங்களுக்குள்ள வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி போக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது பிறப்பிலே கிறிஸ்தவர் தான் நான் பேசிட்டு இருந்த பர்சன், இருந்தாலும் அநேக காரியங்கள், அதுலயும் பேசிக்கான நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியல. அப்படியானால் இன்னும் ஆழமான சத்தியங்கள் நான் என்னால யோசித்து கூட பார்க்க முடியல. ஏன்னா கண்மானவர்களை நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தேவன் இருக்கிறார் அப்படின்னா என்னுடைய இந்த வாழ்க்கைக்குரிய காரியங்களை தருவதற்காக, இந்த வாழ்க்கையில என்னை ஆசீர்வதிப்பதற்காக, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எனக்கு வீடு தர, இன்னும் அநேக காரியங்கள் நான் கேட்கறத செஞ்சு தர்றதுக்கு அவர் இருக்கிறாருன்னு இன்னைக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். மாறாக இந்த ஓட்டம்லாம் எதற்காக? இனி வரப்போகிற நித்திய வாழ்விற்காகத்தான் அப்படின்றத
நம்ம எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறோம்? இதுல இன்னொரு காரியம் இருக்கு. அங்க சொல்லப்பட்டுள்ளது தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. நம்ம பார்த்தா இன்னைக்கு யாரு தடவி கண்டுபிடிப்பா? குருடராய், அதாவது பார்வை இல்லாம இருக்கிறவங்க தான் தடவி தடவி இந்த பொருள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்படியானால் வேதத்துல நம்ம வாசிக்கிறோமே, கண் இருந்தும் குருடராய், செவிகள் இருந்தும் கேட்காதவராய், அது நம்ம தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? ஓ, எனக்கு கண் இருக்கிறது, தேவன் யாருன்னு தெரியும், ஆனால் அவருடைய மகத்துவம் தெரியாது. நாளைக்கு அவர் எனக்கு என்னுடைய வாழ்வில, நித்திய வாழ்வில என்ன பண்ண போகிறார், எனக்காக பரலோகத்தில் என்ன இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், இது தெரியல அப்படின்னா நான் கண் இருந்து குருடன் தான். இதை நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனை அறியாத மற்றவர்களுக்கும், அதாவது மற்ற மதத்தினருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அதாவது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்து தெய்வம் தான் அப்படின்னு. இன்னைக்கு நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாத நிறைய பேருடைய வீடுகள்ல அவங்க தெய்வங்களுடைய போட்டோக்கு மத்தியில இயேசு கிறிஸ்துவே அவங்க தெய்வம்னு வச்சிருப்பாங்க. சோ உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் அப்படின்னு. அப்படியானால் நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா தெரியணும் தெரியுமா? உதாரணத்துக்கு, நான் எங்க அப்பா கூட வெளியில நடந்து போறேன் அப்படின்னா, என்னைய பாக்குறவங்க, உலகத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் என்னுடைய அப்பா இவரு அப்படின்னு. அவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா, நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பா எப்படி என்னை பார்த்துக்கிட்டாரு, எனக்காக அவர் என்னென்ன தியாகங்கள் பண்ணார், என்னென்ன வாழ்க்கையில கஷ்டப்பட்டு எனக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறார், இது எனக்குத்தான் தெரியும். அப்படியானால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உலகம் ஃபுல்லா ஒரு தெய்வமாக தெரியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குத்தான் தெரியும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு. எனக்காக தன்னுடைய ஒரே குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். அவர்கள் பாடுபட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தி என்னை மீட்டெடுத்தார். இது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த காரியம் தெரிஞ்சாதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள். இது தெரியல அப்படின்னா உலகத்துல இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. இதுல மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பவுல் சொன்னதை மாதிரி நாம தடவி ஆகிலும், ஒருவேளை நான் பெரிய ஸ்காலரா இல்லாம இருக்கலாம், பெரிய வெளிப்பாடுகள் எனக்கு இல்லாம இருக்கலாம், ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை என்னால புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் எப்படி ஒரு கண்ணு தெரியாதவர்கள் தடவி தடவி ஒரு பொருளை ஐடென்டிஃபை பண்ணுவாங்களோ, அதை போல தடவி ஆகிலும் நாம தேவனை கண்டுகொள்ள வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க வேதம் ஃபுல்லா வாசிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய விருப்பமே எங்களுடைய தேவனாய் இருப்பது, நாங்க உம்முடைய பிள்ளைகளாய் இருப்பது. அப்பா, உங்களுடைய மன விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்க இன்னைக்கு வரைக்கும் உண்மை குறித்து அறியாதவர்களா இருக்கலாம், எதுவுமே தெரியாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம், உலகத்தோட காரியத்துக்கு மாத்திரமே உங்களை தேடிட்டு இருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, இந்த நாள்ல எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். இருதயத்துல இருந்து உங்களை தெரிஞ்சு கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படியாவது தகப்பனே, தேவனுடைய கரத்தை பிடித்து நடக்கிற பிள்ளைங்களா நாங்க இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.